அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்கள், இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் நின்று ஒரு திசை நடத்துகிறது. என்ன செய்யலாம்? தாராபலன் உள்ள நட்சத்திரத்தில் தான் போய் உட்காந்து திசை நடத்தணும்னு எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை. இருந்தால் யோகம், இல்லைன்னா என்ன சொல்கிறான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு ஏதாவது என்ன சொன்னான்னா ஒரு விதி இருக்கிறதா, இதை வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 14 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த கர்ம நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்தினால் கண்டிப்பாக அது சார்ந்த உணவு நம்ம காலம் பூரா சாப்பிடக்கூடாது. அதே சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு திசையோ ஒரு புத்தியோ ஒரு அந்தரமோ நமக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் 3, 12, 21, 5, 14, 23, 7, 16, 25 இதுதான் தாராபலன் இல்லாத. அதாவது விபத்து தாரை, காரியத்தடை, அதற்கடுத்து பதம். இந்த 3 தான் எப்பயுமே பிரச்சனைக்குரியது. அப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் நமக்கு உட்கார்ந்து திசைகள் நடத்தும்போது 3வது நட்சத்திரத்தில் 3வது நட்சத்திரமோ அல்லது 12வது நட்சத்திரமோ 21வது நட்சத்திரத்திலோ நின்று ஒரு கிரக திசை நடக்கிறது என்று சொன்னால் அவன் விபத்தை சந்திச்சிடுவான். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, லக்கணத்திற்கு 6 குடையவனுடைய நட்சத்திரம், லக்கணத்துக்கு 8 குடையவனுடைய நட்சத்திரம், லக்கணத்துக்கு 12 குடையவனுடைய நட்சத்திரம். 6 என்பது ரோகம், 6 கடன் பிணி, 8 என்பது மண்ட கொடைச்சல், 12 என்பது என்ன சொல்கிறான்னா விரயம். இந்த 6, 8, 12 என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய லக்கணத்துக்கு. இப்போ ஒரு மேச லக்கணம்னா 6 குடையவன் யார்? புதன். 8 குடையவன் யார்? மேச லக்கணத்திற்கு என்ன சொல்கிறான்னா செவ்வாய். 12 குடையவன் யார்? குரு. அப்போ இந்த குருவுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் கிரக திசைகள் இருந்து நடத்தினாலும் உங்களுக்கு பாதிப்பு உண்டு. 3, 5, 7 இந்த விபத்து, காரியத்தடை, வதம், இந்த நட்சத்திரங்களில் இருந்து திசை நடத்தினாலும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். அப்போ எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு அப்டுடேட் பண்ணிக்கிடணும். ஒரு திடீர்னு என்ன சொன்னால் ஒரு சங்கடங்கள் வரும்போது என்ன சொன்னால் பஞ்சாங்கத்தைப்படி இன்றைக்கி நம்மளுடைய லக்னாதிபதி எங்கேயாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டியிருக்காரான்னு பார்த்துக்கிடணும். அப்போ சிக்கலில் போய் மாட்டியிருந்தாருன்னா அந்த காலத்திலேருந்து என்ன அவர் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். உட்காந்துருக்காருன்னு பார்த்துட்டு என்ன சொன்னா அந்த காலம் அவர் எப்போ மூவ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் இருக்குது. அவர் எப்போ மூவ் ஆகுறாரு, எத்தனை நாள் அந்த இடத்துல இருப்பார். இதில் பிரச்சனைக்குரியது என்று சொல்லக்கூடியது என்ன சொன்னான்னா குருவோடைய நட்சத்திரம், குரு லக்கணாதிபதியாக வந்தால், சனி லக்கணாதிபதியாக வந்தால், இவர்கள்லாம் என்ன குரு 1 வருஷ கிரகம், சனி 2.5 வருஷ கிரகம், ராகு கேதுகள் என்ன சொல்கிறான்னா அது 1.5 வருஷ கிரகம். அப்போ இந்த கிரகங்கள் சார்ந்த விஷயத்தில் அதனால தான் குரு பயிற்சி, ராகு கேதுகள் பயிற்சி, சனி பயிற்சிகளை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது. மாதம் சூரியன் இன்றைக்கி சூரியன் பெயர்ந்திருக்கார். எங்கிறது? கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்திருக்கார். இதுவும் பயிற்சி தான். செவ்வாய் ஒரு இடத்துல கிடந்துக்கிட்டு இருக்கார். எங்கே இருக்கார்? கடகத்தில் இருந்தார், இப்போ மிதுனத்தில் இருக்கார். அப்போ அவர் அந்த இடத்த விட்டு நகழுவதற்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னே தெரியாது. சுக்கிரன் ஒரு மாத கிரகம், புதன் ஒரு மாத கிரகம், இவங்கெல்லாம் சூரியன் மாத கிரகம். சந்திரனை பொறுத்தல் என்ன சொன்னோன்னா அவர் ஒரே ஸ்பீடு மேன். அவரை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியம். அவரையும் பற்றி கவலைப்படணும். தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் போது அன்னைக்கு என்ன சொன்னோன்னா நமக்கு அமைதியாக இருந்து காரியத்தை கடத்தணும். சந்திராஷ்டமனத்தில் போய் என்ன சொல்கிறாங்க சந்திரன் உட்காரும்போது கவனமாக இருக்கணும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ நாம்
வந்து என்ன செய்யணும்னா, தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் வந்து கிரகங்கள் உட்கார்ந்து விட்டாலும், இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சார் 2 குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் தனத்தை கொடுக்கக்கூடிய, அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் வந்து நித்தமும் கொடுக்கக்கூடியது. அவன் வந்து நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு, நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் நட்சத்திரத்தில் காரியத்தடை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டான்னா, அது சார்ந்த உணவை வந்து நீங்கள் தானம் பண்ணத்தான் செய்ய, நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா பணம் என்பது வந்து நித்தமும் தேவைப்படக்கூடிய ஒரு எசென்சியலான பொருள். அது இருந்தால் முகம் நல்லாயிருக்கும். அது இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னா, இஞ்சி தின்ன குரங்கு கணக்க எல்லா மனிதனும் இன்க்ளூடிங் நானும் தான். காரணம் வந்து பணம் வந்துருச்சுன்னா, பணம் வந்து நல்லா வந்து நமக்கு தேவை கரெக்டாக வந்துச்சுன்னா என்னுடைய பேச்சே வந்து தெளிவாக இருக்கும். இல்லைன்னா அது கம்மிங்காக தான் செய்யுது, எவனாலையும் மாற்றவே முடியாது. கடவுளுக்கே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து, கடவுளுக்கு அதான் எப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா 4 விதமான இது இருக்குது. 4 விதமான ஆதிபத்தியம் உடையதில் தெய்வத்தை கும்பிடலாம். சரியை, கிரியை, ஞானம், மோட்சம். இந்த 4 தான் வழிபாட்டு தன்மையில். சரிகை என்பது என்ன சொன்னான்னா, ஒரு விக்கிரகத்திற்கு அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு கல்லில் செய்யப்பட்ட விக்கிரகத்திற்கு நல்லா அபிஷேகம் செய்து சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து நீங்கள் மாலை போட்டு வழிபாடு பண்ணுவது சரியை. அப்போ கிரிகை அப்படிங்கிறது தர்மத்திரி, அதாவது தொழில், கர்மம். இந்த கர்மம் என்று சொல்லக்கூடியதை வந்து எப்படி வழிபாடு பண்ணால் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிடுறேன். மந்திரத்தால். சரியை என்பது பூஜைக்கு நீராடல் செய்து சந்திரகுங்குமம் வச்சு அழகுபடுத்தி வழிபாடு பண்ணுவது. கிரிகை என்பது கர்மம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டானவங்க அவங்களுடைய ஜாதகத்துடைய வலிமையை தக்கவாடி எப்படி கும்பிடுவாங்கன்னா, மந்திரத்தை சொல்லி ஒரு சாமிக்கு வந்து என்ன சொன்னால் 10 இப்படி பூ போட்டு ஒவ்வொரு பூ போடும்போது மந்திரம் சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து என்ன சொன்னான்னா செட் ஆகும். அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா தியானத்தால் சாமி கும்பிடுவோம். தியானம் கடவுளை வந்து என்ன சொல்கிறான்னா மணக்கண்ணில் இருந்து வந்து புருவ மத்திக்கு கொண்டு வந்து அந்த தியானம் பண்ணி, தியானத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கடவுளை வந்து தன்னுடைய குழந்தையாகவோ, கடவுளை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தனக்கு அப்பாவாகவோ, கடவுளை தனக்கு அம்மாவாகவோ, கடவுளை வந்து தனக்கு துணைவியாகவோ சிந்தனை பண்ணி கும்பிடுவது சரியை, கிரியை, ஞானம். 3வது மோட்சம் என்பது நானே கடவுள் என்று சொல்லி தன்னை வந்து ஒரு தெய்வமாக பாவிப்பது. தன்னுடைய ஃபோட்டோவே வந்து என்ன சொல்கிறேன்னா, நானே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தி மார்க்கம் உண்டு. அதனால தான் சரியை, கிரியை, ஞானம், மோட்சம். இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று செட் ஆகும். ஒருத்தனுக்கு வந்து என்ன சிலை வழிபாடை செட் ஆகும், ஒருத்தனுக்கு மந்திரங்களை சொல்லி கும்பிடுவதால் செட் ஆகும், ஒருவனுக்கு தியானத்தால் செட் ஆகும், ஒருவனுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து நானே கடவுள் என்று சொல்லினேன் அவன் போட்டால் அவனே கும்பிடுவான். அது என்ன தியானம்? கண்ணாடி வச்சுட்டு என்ன சொன்னான், அந்த கண்ணாடிக்கு முன்னாடி இவன் வச்சுட்டு இவன் வந்து தியானம் பண்ணுறதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா அந்த மாதிரி தன்னைத்தானே கடவுளாக இதெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மையாக வேலை செய்யும். நான்லாம் 3வது வகை. ஏன்னா இது வந்து ஆரம்ப காலத்திலேருந்து என்ன சொன்னா தியானத்தில் வந்து என்ன சொன்னா தெய்வத்தை வசீகரிப்பது. அப்போ இந்த காளியை வந்து வசியம் பண்ணக்கூடியது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். எந்த மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து அதான் என்ன சொல்கிறான்னா பெரும் ஆரவாரமாக வருவான். வந்தவன் என்ன சொல்கிறான்னா அதற்குண்டான ஒரு ஆகுதி அப்படின்னு சொன்னவொடனே அப்படி எப்படி நடிச்சிடும். எப்படி நீ முன்னேறுவேன்?
அப்போ உனக்கு என்ன சூரியனுக்கு 5 சந்திரனும், சந்திரனுக்கு 9 சூரியனை இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் காளியை வசியம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகும் அப்போ அதற்குண்டான எந்திரமும் மந்திரமும் உனக்கு கிடைக்காம நீ எப்படி சாதிப்பாய்? அது நடக்காது. என்கிட்ட வந்து என்ன சொன்னால் 100 ஏக்கர் நிலம் இருக்குது, நீ எந்த இடத்துல விவசாயம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னீங்களே 100 ஏக்கர் எனக்கு நிலம் இருக்கும், அதுதான் கொஞ்சம் ஜாதகம். 100 ஏக்கரில் எனக்கு நிலம் இருக்கட்டும், ஆனால் எந்த இடத்துல வந்து போர் போட்டிருக்கு, எந்த இடத்துல கத்திரிக்காயும் வெள்ளரிக்காயும் விளையுது அப்படின்னு கேட்டால் அது எனக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்குது. அதான் அவன் ஜாதகத்தில் சூரியனுக்கு 5 சந்திரன், சந்திரனுக்கு 9 சூரியன். அதை புரதாவப்படுத்தணும், அதை வந்து பிரயோகிக்கணும். அந்த பிரயோகிப்பதற்குண்டான அந்த கல்வியை வந்து எவன் ஓடி பெறுகிறானோ அவன் கோடீஸ்வரன் ஆயிரும். ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் சூத்திரங்கள் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். தெரியாமல் என்ன சொன்னா, எதையும் இழக்க மாட்டேன் உன் வயிற்றுக்குள்ளே போட்டுக்கா. ராத்திரி இரவு உணவு போடுவதை விடிய காலம் அந்த மலத்தை வெளியே தள்ளணும். நான் வந்து உணவு போட்டேன் வயிற்றுக்குள்ளே இருக்கட்டும், நான் வயிறு வெடித்து செத்து போயிடுவேன். இதுதான் நடக்கும். அப்போ எந்த ஒன்றுமே எதை வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான சாவி வந்து வெளியிடத்தில் தான் இருக்கும். எவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கோம், எல்லாம் உங்கள் பைக்கு சாவி தான், உங்களுடைய வீட்டு சாவி தான், எல்லாம் சாவி தான். அந்த சாவி தொலைஞ்சு போச்சுன்னா, அந்த சாவி தொலைந்து போய் விட்டது என்று சொன்னால் எங்கே போய் போகிறோம்? அதுக்கு ஒரு டூப்ளிகேட் சாவியை வாங்கி வந்து என்ன செய்ய, எங்கே ஒரு இடத்துல போய் போட்டு தான் திறக்க முடியும். அதே மாதிரி கல்வி என்பது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேர்கிட்ட தான் இருக்குது. அங்கே போய் வந்து நம்ம வந்து என்ன சொன்னோன்னா வந்து இறங்கி பார்த்து வெற்றி பெறணும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் செஞ்சு பார்த்ததுனால தான் குரு குரு குருன்னு ஏன் சொல்கிறோம்? குருவை வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக நேசிக்கும் போது அந்த கல்விக்கு உண்டான ஆதிபத்தியங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அதை வந்து இந்த காலத்தில் இருக்கின்ற நபர்கள், வருகின்ற ஜென்ரேஷன் வந்து குருவா போடா மயிறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீர்கள். குரு ஆதிபத்தியம் வந்து உயர்ந்தது. நான் குருவாக இருக்கிறதுனால சொல்லலை. என்ன காரணம்னா, என்னை உயர்த்துவதற்காக சொல்லலை, நீங்கள் உயர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் இளங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். நீங்கள் இழக்காமல் வைத்திருக்க உங்களுக்கு கல்வி ஞானம் அறிவு வராது. அப்போ இந்த இதெல்லாம் எப்படி வந்து வருது? தாராபலனில் இல்லாத நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்காந்தாச்சுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்குண்டான உணவை நீ சாப்பிடக்கூடாது. நீ வந்து நஷ்டத்தை அதை வெளியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ வெளியே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தால்தான் என்ன சொன்னான்னா, அந்த கிரகத்தோடைய அந்த கிரகம் வந்து நம்ம கெடுதல் செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த கிரகம் வந்து கெடுதல் செய்ய வேண்டியிருக்கிற கிரகத்திற்குண்டான உணவை இன்னொருத்தன் திங்க வச்சிடணும், நம்ம திங்கக்கூடாது. அப்போங்கும்போது என்ன சொன்னால் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி என்ன சொல்லலாம்னா, நீங்கள் உங்களுக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்திருந்தாலும் அந்த உணவை தயவுசெய்து சாப்பிடாதீர்கள். அதை வந்து நீங்கள் தானம் பண்ணுங்கள். அடுத்தவர்கள் சாப்பிட கொடுத்து நீங்கள் ரசித்து பார்த்து கொண்டிருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் இமிடியேட்டாக வேலை செய்யும். அதற்கு தானமும் தர்மமும் தான் முக்கியமான எடுத்துக்காட்டு. நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நான் சொன்னேன். இப்போ நம்ம 14 நட்சத்திரத்தில் 12 நட்சத்திரம். அப்போ அந்த 12 நட்சத்திரத்தில் வந்து அசுபதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது வந்து கர்ம நட்சத்திரம், அது முந்திரி தானம் பண்ணணும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தேங்காய் தானம் பண்ணணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் வாழைப்பழம் தானம் பண்ணணும். ஆயிலி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் முருங்கை கீரை காய் தானம் பண்ணணும். பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் எலுமிச்சம்பழம் தானம் பண்ணணும், சாதம் தானம் பண்ணணும். அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஆரஞ்சு பழம் தானம் பண்ணணும். சித்திரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சாத்துக்குடியும் பப்பாளியும் தானம் பண்ணணும். அனுச நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பனைப்பொருட்கள் சார்ந்த விஷயத்தில் நொங்கு தானம் பண்ணணும். மூலம் போராடம் உத்திராடத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் கொய்யா பழம் காளான், அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து பலாப்பழம் தானம் பண்ணணும். அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மகரத்தில் வந்து அவிட்டத்தில் இருந்தால் தக்காளி சாதம் தானம் பண்ணணும். புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மாம்பழம் தானம் பண்ணணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பசும்பால் அன்னாசி பழம் தானம் பண்ணணும். இது கர்ம நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தானம் பண்ணணும். தானம் பண்ணால் தான் அது வேலை செய்யும், பிரச்சனையை கொடுக்காது. அதே சமயத்தில் தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் நமக்கு ஒரு கிரகம் இருந்த திசை நடத்தினால் நீங்கள் அந்த பொருட்கள் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ நிறைய போட்டிருக்கோம், அதை தானம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி
உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.